Hi, welcome to MetaMax. இன்னைக்கு CBSE Grade 10 Real Numbersல first exerciseல question number 1 பார்த்துடலாம். Express each number as a product of its prime factors. First subdivision 140ங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 140ங்கிற நம்பரை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரைம் நம்பர்னு என்ன, ஆல்ரெடி நம்ம சின்ன வயசில் படித்தது தான். நேச்சுரல் நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை ஒன்லி ஒன் அண்ட் இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர், அப்படி தானே. ஸோ இதை இன்னும் ஈஸியாக எப்படி ஒரு நம்பரை கொடுத்து அதை ப்ரைம் நம்பர் நம்ம ஃபைன் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோன்னா அந்த நம்பர் வந்து ஒன்னாலையும் நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோமோ அதால் மட்டும்தான் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். அதுதான் ப்ரைம் நம்பர். நான் இப்போது இன்னும் ஈஸியாக சொல்லித்தரேன். 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இந்த 2ங்கிற நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பர். எப்படி நான் இதை ப்ரைம் நம்பர்னு சொல்கிறேன்னா, 2 நம்பர் எடுத்தோம்ல, இந்த நம்பர் வந்து எல்லாருக்குமே டேபிள்ஸ் தெரியும், அப்படி தானே. இந்த நம்பர் 1 டேபிள்லேயும் நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ங்கிற நம்பர் சொன்னேன்னா, இந்த நம்பர் ப்ரைம் நம்பர்னு சொன்னேன்னா, இந்த 2ங்கிற நம்பர் 1 டேபிள்லேயும் 2ங்கிற டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. இப்போ இது வந்து ப்ரைம் நம்பர், சரியா. நெக்ஸ்ட்டு 3ன்னு ஒரு நம்பர் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ 3ங்கிறது ப்ரைம் நம்பர் நான் எப்படி சொல்கிறேன், 3ங்கிறது ப்ரைம் நம்பர் தான். ஏன்னா இது வந்து 1 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. இது நான் நெக்ஸ்ட்டு 4ங்கிற நம்பர் எடுக்கிறேன். இது ப்ரைம் நம்பரா? இல்லை, இது ப்ரைம் நம்பர் இல்லை. ஏன் இது ப்ரைம் நம்பர் இல்லைன்னா, இப்போ இந்த 4ங்கிற நம்பர் எடுங்களேன். இது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், ஏன்னா 2 2s are 4. அதுக்கப்புறம் மறுபடியும் 4ங்கிற டேபிள்லேயும் வரும். ஸோ அதனால் இது வந்துட்டு ப்ரைம் நம்பர் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுக்கலாமே. 6ங்கிறது ப்ரைம் நம்பரா? இல்லை. ஏன் ப்ரைம் நம்பர் இல்லை? 6ங்கிற நம்பர் 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 2 3s are 6, 3 டேபிளில் வரும், 3 2s are 6, மறுபடி 6 டேபிள்லேயும் வரும். ஸோ நான் என்ன சொன்னேன், ப்ரைம் நம்பர்னால் 1 டேபிள்லேயும் நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பரோட டேபிளில் மட்டும்தான் வரும். ஆனால் இது 3 டேபிளில் வருது, 2 டேபிளில் வருது, அதனால் இது ப்ரைம் நம்பர் இல்லை. அதே மாதிரி 4ங்கிறது 1 டேபிள்லேயும் 4ங்கிற டேபிள்லேயும் மட்டும்தான் வரும். அதை இது 2 டேபிளில் வருது, அதனால் இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுங்களேன். 5 என்னது, ப்ரைம் நம்பரா இல்லையா? ப்ரைம் நம்பர் தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. 5 ப்ரைம் நம்பர். ஏன்னா 5ங்கிறது 1 டேபிள்லேயும் 5 டேபிள்லேயும் மட்டும்தான் வரும், இப்படியே தானே. ஸோ இப்போ நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்க ப்ரைம் நம்பர்னு என்னென்னு. நம்மளை வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எடுக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். அப்போ ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ 140ங்கிற நம்பரை தான் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 140 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் எப்பவும் எல்சிஎம் எடுப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ எல்சிஎம்மில் இங்கே நம்ம என்ன நம்பர்னாலும் எடுக்கலாம், அப்படி தானே. ஆனால் இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கனால ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். சின்ன ப்ரைம் நம்பர்லேருந்து தான் போகணும். இப்போது நம்ம பார்த்ததுலேயே இருக்கிறதுலையே சின்ன ப்ரைம் நம்பர் என்னென்னா 2 தான் ப்ரைம், ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர், சரியா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்துட்டு 2 தான். அதே மாதிரி ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்கும், அது வந்து 2 தான். இப்போ 2 into 70 என்னது 140. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. 7 2s are 14, 0 இருக்குது, 0 70 into 2 140. நெக்ஸ்ட்டு இதில் அடுத்தும் ப்ரைம் நம்பர்ஸ் தான் போடணும், ஸ்மாலஸ்ட்டில் இருந்து தான் போகணும். 2ங்கிற நம்பரே மறுபடியும் எடுங்க, 2லேயே போகும். ஸோ மறுபடியும் 2வே போடலாம். 3 2s are 6, ரிமைண்டர் 1 இருக்கும், 5 2s are 10, 35. இப்போ மறுபடியும் 2ல் எடுக்கலாமா? 2ல் எடுத்தால் ஆனால் என்ன ஆகாது, போகாது. அப்போது என்ன எடுக்கலாம், 3ல் போகலாம். 3ங்கிறது ப்ரைம் நம்பர், 3ல் எடுத்தாலும் போகாது. நெக்ஸ்ட் நம்பர் என்னது 4. 4ங்கிற நம்பரை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது, ஏன்னா 4ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னது 5. 5 எடுத்தோன்னா 5 ப்ரைம் நம்பர் தான், அப்போ அந்த நம்பர் எடுக்கலாம். 7 5s are 45, 7 5s are 35. நெக்ஸ்ட்டு இது
இன்னொன்று சொல்கிறேன், இதில் வந்துட்டு ப்ரைம் நம்பர் வந்துட்டுனாலே நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த நம்பர் தான் அப்படியே ஃபேக்டராக வரும். ஏன்னா ப்ரைம் நம்பர்னால் என்னது, 1 டேபிள்லேயும் நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அந்த டேபிள்லேயும் தான் போகும். இப்போ இது 1 டேபிளில் மட்டும்தான் போகும், இல்லைன்னா 7 டேபிளில் மட்டும் தான் போகும். 7 × 1 7. அப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது, 140யோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது, 2 × 2 × 5 × 7. ஸோ இதை எப்படி எழுதலாம், 2² × 5 × 7. இதுதான் வந்துட்டு என்னது 140யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 156ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 156ஓட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். 156. ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்லேருந்து தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது, 2. 2ல் போகுமா, போகும். 7 2s are 14, மீதி 1. 8 2s are 16, மறுபடி 2ல் போகுமா, போகும். எப்படி நான் 2ல் போகும்னு சொல்லி பார்த்த உடனே சொல்கிறேன், எப்போவுமே நம்ம எத்தனை டிஜிட் இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது 2ஓட எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். சரியா, டிவிசிபிலிட்டி ரூல் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது 2ல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே 8, அப்போ 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 8 வந்து ஈவன் நம்பர் தானே. 3 2s are 6, 9 2s are 18. இப்போ நெக்ஸ்ட்டு 2ஆல் போட முடியுமா, போகாது. ஏன்னா இது 3 9 இருக்குது, 39 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் அப்போ போகணும். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னது, 3. 3ல் போகுமா, போகும். 3 1 3 is 3, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 13ன்றது ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போ இது வேறு எதுலேயும் போகாது. 13 டேபிள்லேயும் 1 டேபிள்லேயும் தான் போகும். இப்போ 13 × 1 13, இதோட முடிஞ்சுட்டு. ஸோ 156ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், 2 × 2 × 3 × 13. இதை எப்படி எழுதலாம், 2² × 3 × 13. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், நம்பர் 19ங்கிறது ப்ரைம் நம்பரா இல்லையா? ப்ரைம் நம்பர்னால் எப்படி ப்ரைம் நம்பர் சொல்லி இங்கே சொல்லாதீங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.